கிறிஸ்துவின் திவ்ய ஒலி ஊழியங்கள் வழங்கும் திவ்ய வார்த்தை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திவ்ய வார்த்தை நிகழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கும் என்றால் அவைகளை எங்களுக்கு இமெயில், SMS அல்லது எனது அலைபேசி எண்ணில் தெரிவிக்கவும். எனது அலைபேசி எண் 9482942206. மீண்டும் சொல்லுகிறேன், 9482942206. இன்று தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பு ஒரு பாடலை கேட்போமா? Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார், அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார், அல்லேலூயா. உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார், அல்லேலூயா. மண்ணுயிர் மீட்ட தலைவன் உயிர்த்தெழுந்தார். தளராவூக்கம் நம்பிக்கையருடன் நமக்காய் உயிர்த்தெழுந்தார். தன்னுயிரிந்து மண்ணுயிர் மீட்ட தலைவன் உயிர்த்தெழுந்தார். தளராவூக்கம் நம்பிக்கையருடன் நமக்காய் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்ததனால் நாம் உயிர்ப்போம், அவர் வாழ்வதனால் நாம் வாழ்வோம். அவர் உயிர்த்ததனால் நாம் உயிர்ப்போம், அவர் வாழ்வதனால் நாம் வாழ்வோம். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார், அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான டிவைன் வாய்ஸ் ஆஃப் ரேடியோ புரோகிராம் நேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உயிர்த்தெழுதல் பண்டிகையின் நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை கொண்டாடின அதே உலகம் இப்பொழுது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாளை கொண்டாடுவதுதான் த டே ஆஃப் ரிசரக்ஷன் என்று சொல்லி அறியப்படுகிறது. ஆனால் உலகம் முழுவதும் ஈஸ்டர் என்று அறியப்படுகிறது. ஆனால் ஈஸ்டர் என்ற வார்த்தை வேதத்தில் எங்கும் இல்லை. ஈஸ்டர் என்ற வார்த்தை அந்த நாட்களிலே வாழ்ந்த ராஜாக்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே வேறு ஒரு அர்த்தத்தின் பெயரை கொடுத்தார்கள். ஆனால் உண்மையான அர்த்தம் என்பது இயேசுவின் உயிர்த்தெழுதல் நாள், உயிர்த்தெழுதலின் பண்டிகை என்று சொல்லி த ஃபெஸ்டிவல் ஆஃப் ரிசரக்ஷன் என்று சொல்லி அறியப்பட வேண்டும். இயேசுவானவர் இந்த பூமியிலே 2025 ஆண்டு முன்பதாக உலகத்திலே பிறந்து 33 வருஷம் உலகத்திலே மனிதனாகவும் ஆண்டவராக வாழ்ந்து தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி பெரிய வெள்ளி அன்றைக்கு சிலுவை மரத்திலே ஏறி கைகளும் கால்களும் ஆணிகள் கடாவப்பட்டவராய், தலையிலே முற்கிரீடம் சூடப்பட்டவராய், விலாவிலே குத்தப்பட்டவராய், ஜாட்டையிலே அடிக்கப்பட்டவராய், பிதாவாகிய தேவன் அவரை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ தான் பிறந்த நாள் முதல் கடைசி வரைக்கும் ஒரு காலம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாதபடி முழுமையாக நிறைவேற்றும் அந்த சிந்தனையோடு கூட
அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். ஒரு பூரண வாலிபன், ஒரு பூரண புருஷன் என்ற வயதின் நாட்களிலே எதற்காக அவர் அழைக்கப்பட்டார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் ரிசரக்ஷன் கொண்டாடும் போது ஒரு ஆங்கில மனிதன் சொல்லுகிறான், the resurrection of Jesus Christ symbolizing the victory over the death and the promise of eternal life to the people. அப்படின்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு பெரிய அடையாளம் என்னவென்றால், அவர் மரணத்தின் மேலே வெற்றி அடைந்தவராய் நித்திய ஜீவனுடைய வாக்குத்தத்தத்தை அறிவித்ததுதான் உயிர்த்தெழுதலின் பண்டிகையின் மிக முக்கியமான அர்த்தம். அப்படின்றால் இந்த பண்டிகை கொண்டாட நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டியது ஒன்று, this resurrection as the courage of faith. அப்படின்றால் என்ன? உயிர்த்தெழுதல் என்பது விசுவாசத்தின் தைரியமாயிருக்கிறது. ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உயிரோடு வராமல் இருந்திருந்தால் எங்கள் விசுவாசம் வெறுமையாய் போயிருக்கும். இயேசு கிறிஸ்து உயிரோடு வராமல் இருந்திருந்தால் எங்கள் ஊழியங்கள் வெறுமையாய் போயிருக்கும். இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு வராமல் இருந்திருந்தால் எங்களுடைய ஊழியங்களும் வெறுமையாய் போயிருக்கும். அப்படி என்றால் என்ன? உயிர்த்தெழுதல் என்பது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் விசுவாசம். இரண்டாவதாக இந்த உயிர்த்தெழுதல் சொல்கிற இன்னொரு காரியம், victory over the death and sin. It is a triumph over the death and the sin என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது மரணத்தின் மேலே ஒரு வெற்றியும் பாவத்தின் மேலேயும் வெற்றியையும் அதை நம்புற விசுவாசிகளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு பண்டிகை தான் இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையாயிருக்கிறது. ஆகவே இந்த பண்டிகை கொண்டாட நீங்களும் நானும் கருத்தோடு இதை அறிந்து பண்டிகை கொண்டாடுவது நல்லது. என்னை கேட்டால் கிறிஸ்துமஸ் பண்டிகை காட்டிலும் ஈஸ்டர் பண்டிகையானது மிக முக்கியமானது. ஈஸ்டரிலும் உயிர்த்தெழுதல் பண்டிகையானது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்படினால் இந்த பண்டிகை அதுதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து மாத்திர உயிரோடு வராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கமே இருந்திருக்காது. இப்பேற்பட்ட கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்காக நீங்களும் நானும் நன்றி செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை என்பது hope and renewal. It is a time of joy. ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை என்பது எனக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கையும் என்னுடைய விசுவாசத்தை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை ஒரு சந்தோஷத்தின் நாளாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன், கிறிஸ்து எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த ஒரு புதுப்பிதலை எனக்கும் உங்களுக்கும் அது காண்பிக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் அன்பு தன்னுடைய விழுந்து போன மனிதர்களுக்காக எவ்வாறாக சிலுவையிலே காணப்பட்டதென்றும் அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றி சிலுவையிலே மரித்தவர் மூன்றாம் நாள் உயிரோடு வெளியிலே வந்து அநேகருக்கு 500 பேர் மேலாக மனிதர்களுக்கு அவர் தன் காட்சி அளித்து கலிலேயா என்ற ஊரிலிருந்து அவர் பரலோகம் சென்றிருக்கிறார். செய்திகளை கேட்கிற அருமையான சகோதரனை சகோதரியை, இன்றைக்கு நான் உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாடுவது என்பது என்ன? ஆராதனைக்கு போவதும் ஆராதித்து முடித்து வந்து வீடுகளிலே விசேஷமான ஆகாரங்களை செய்து சாப்பிடுவதும் அவர்களை இளைப்பாறுவது ஈஸ்டர் பாடுவதை உயிர்த்தெழுதல் பண்டிகை அல்ல. உயிர்த்தெழுதல் பண்டிகை என்பதை அர்த்தத்தோடு கருத்தோடு நீங்களும் அதை அறிந்து கொண்டாட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை என்பது sacrifice and the redemption, a time of guarantee of celebration. அப்படி என்றால் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை எதை காண்பிக்கிறது? கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே தன்னையே தியாகமாய் பலியாக கொடுத்தார். பலியாக கொடுத்தது மாத்திரமல்ல, என்னை அவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார், நித்திய அக்கினிலிருந்து விடுதலையாக்கினார். ரிடம்ஷன் அப்படின்றால் என்ன? நான் இதற்கு தகுதியானவன் அல்ல, ஆனால் கிறிஸ்து என்னை தகுதியாக்கி இருக்கிறார். அவரே பழைய ஏற்பாடு காலத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் ஆட்டு ரத்தத்தையும் புறா குஞ்சுகளை பலியிட்டு
தான் செய்த பாவத்துக்கு அவன் பலியிட வேண்டியதா இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து மரித்தாரோ, அதுதான் தியாக பலியாயிருந்து இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை ஒரு கேரண்டி கொடுப்பதுதான் இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை. செய்திகளை கேட்கிற நீங்களும் நானும் கூட, ஆண்டவரே, இந்த வருஷ பண்டிகை நான் கருத்தோடு அர்த்தத்தோடு கொண்டாட உதவி செய்யுங்க. ஏதோ ஆராதனைக்கு போகிறேன், ஏதோ நான் புதிய ஆடைகளை அணிகிறேன், ஆராதனையிலே கலந்து கொள்கிறேன், வீட்டுக்கு வந்து நான் சுவையான ஆகாரங்களை சாப்பிட்டு நான் இருப்பது உயிர்த்தெழுதலின் பண்டிகை அர்த்தமல்ல. அதெல்லாம் இட்ஸ் a passion of celebration, சொல்ல கொண்டாடுவதற்கான ஒரு அடையாளம். பட் ஆழமான அர்த்தத்தை உணர்ந்த நீங்களும் நானும் இந்த பண்டிகை கொண்டாட இந்த வருஷம் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். செய்திகளை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் இயேசுவை அறியாமல் நீங்கள் இருப்பீரென்றால் உங்களுக்காக ஒரு இயேசு கிறிஸ்து இந்த இரட்சகர் சிலுவையிலே அறையப்பட்டவராய், அடக்கம் பண்ணப்பட்டவராய், உயிரோடு எழுந்து திரும்ப உங்களை என்னையும் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறார். இதுதான் இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையின் ஆழமான அர்த்தங்கள். இதுவரைக்கும் இந்த அர்த்தத்தை புரியாதபடி, இதுவரைக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி, இதுவரைக்கும் அவருடைய அன்பை ருசிக்காதபடி நீங்களும் நானும் யாராதிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த 2025 ஃபெஸ்டிவல் ஆஃப் ரெசரக்ஷன்ஸ் உங்களை என்னையும் அழைக்கிறதா இருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த பண்டிகையின் செய்திகளை கேட்டோம். 2025 நாங்கள் பண்டிகை கொண்டாடுகிறோம். இந்த நாளுடைய பண்டிகை மிக அர்த்தம் நிறைந்ததாய், கருத்துள்ளதாய் இருக்க எங்களை மாற்றும். செய்திகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதுவரைக்கும் உம்மை அறிந்தவர்கள் கருத்தோடு இந்த பண்டிகை கொண்டாட உதவி செய்யும். அறியாதவர்கள் கருத்தோடு உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய அன்பையும், உம்முடைய தியாகத்தையும், உம்முடைய பலியையும், நீர் கொடுக்கிற கேரண்டியை ஆண்டவரே இவர்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். செய்திகளை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you all. Have a happy festival of resurrection. God bless you all. சிந்தையும் செயலும் உயிர்ப்புடன் விழிற இயேசுவை பின் செய்வோம். நிந்தனை நீக்கிய சிலுவையை போற்றி நாமும் உயர்ந்திடுவோம். சிந்தையும் செயலும் உயிர்ப்புடன் விழிற இயேசுவை பின் செய்வோம். நிந்தனை நீக்கிய சிலுவையை போற்றி நாமும் உயர்ந்திடுவோம். அவர் சீடர்களாய் நாம் வாழ்வோம். அவர் மகிமையிலே பங்கேற்போம். அவர் சீடர்களாய் நாம் வாழ்வோம். அவர் மகிமையிலே பங்கேற்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா. ஆனந்தம் கொடுத்தார், அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா. ஆனந்தம் கொடுத்தார், அல்லேலூயா. உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார், 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 உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட அன்பின் செய்திகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் ஜெபத்தாலும் உதாரத்துவ காணிக்கையினாலும் இவைகளை தாங்கும்படி ஆண்டவருடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தாங்க போகிற ஜெபத்தினாலும் உதாரத்துவ காணிக்கையின் மூலமாய் மற்ற பாஷையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க அதிக உதவியாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
திவ்ய வார்த்தை வானொலி நேயர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சி மூலமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்களுடைய இமெயில் அட்ரஸையும் எங்களுடைய அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டால் எங்களுடைய ஊழியத்துடைய காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். என்னுடைய இமெயில் அட்ரஸ் djacobjj@yahoo.in. திரும்பவும் சொல்லுகிறேன், djacobjj@yahoo.in. எனது அலைபேசி எண் 9482942006. மீண்டும் சொல்லுகிறேன், 9482942006. அடுத்த வாரமும் இணையதள வானொலி வாயிலாக திவ்ய வார்த்தை நிகழ்ச்சியை கேளுங்கள். தயவு செய்து இந்நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் அருகாமையில் உள்ளவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.